Praise the Lord, dear friends. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். Dear friends, இந்த நாள்ல ஏசப்பா உங்களை பார்த்து தான் கேட்கிறாரு, அவர் அளித்த நன்மையினால நீங்க திருப்தியா இருக்கிறீங்களா? அநேக நேரங்கள்ல கிடைக்காத ஆசீர்வாதங்களை நினைத்துதான் நம்ம புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். ஆனா தேவன் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில அதிகமாவே கொடுத்திருக்காரு. வேதத்துல சங்கீதம் 23 ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. தாவீது ஆண்டவர் மீது எவ்வளோ நம்பிக்கையும் எவ்வளோ அன்பும் வைத்திருந்தார்னா, கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்ன புல்லுள்ள இடங்கள்ல நடத்தி கொண்டு போய் விடுவாரு, நான் இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவனோட கோலும் தடியும் என்னை தேற்றும். இந்த மாதிரி ஆண்டவர் மீது எவ்வளோ நம்பிக்கையும் எவ்வளோ ஆழமான அன்பும் வைத்திருந்தார்னா, தேவனோட நன்மையினால திருப்தியான ஒரு மனிதனாகவும் தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு மனிதனாகவும் தேவன் மீது அதிகமா விசுவாசம் கொண்ட உள்ள ஒரு மனிதனாகவும் வாழ்ந்திருப்பாரு. இந்த நாள்ல கூட அநேக ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கு. ஆனாலும் ஒரு திருப்தி அடையாத நிலைமையில நீங்க காணப்பட்டாலோ இல்ல கிடைக்காத ஆசீர்வாதங்களுக்காக வருத்தப்படுறவங்களா இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நம்ம அவரோட ஜனமாக இருக்கிறப்போ நம்ம நிச்சயமா அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நிமித்தம் நம்ம திருப்தி அடைய வேண்டும். இந்த நாள்ல கூட இல்லாத ஆசீர்வாதங்களை நினைத்து வருத்தப்படுறதை காட்டிலும் இருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக தேவனுக்கு நன்றி இருதயத்தோடு ஆண்டவர் மீது விசுவாசத்தோடும் இந்த நாளை கடந்து செல்லுங்க. கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். Bye dear friends, நாளைக்கு பார்க்கலாம்.